மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆலு பராத்தா, இதுக்கு தொட்டுக்க கர்ட். லன்ச் வந்து சிம்பிளாக வந்து வெண்டைக்காய் ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேங்கோ, அதுக்கப்புறம் எக், கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய். டின்னர் வந்து இட்லி, சிறுபருப்பு சாம்பார். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோடனே நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டேன். இது வந்து ஒரு 5 to 6 விசில் கூட வைப்பேன். ஸோ நான் இந்த வாட்டி ப்ரெஷர் குக் பண்ண போது ஒரு 6 விசில்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி மாவில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட தோல்லாம் உரிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா தான் ரெடி பண்ணோம். ஒரு பேனில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா வந்து பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறமா மேஷ் பண்ண பொட்டேட்டோ. இதோட வந்து நீங்கள் மேஷ் பண்ண பச்சை பட்டாணி, அப்படி இல்லாட்டி வந்து சன்னா ஏதாச்சும் நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா கூட அது கூட மசிச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மசிச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதில் உப்பு, குழம்புத்தூள், மஞ்சள்தூள் தான் சேர்த்துருக்கேன். மசாலா வந்து உங்கள் சாய்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த மசாலா லைட்டாக குக் ஆகிட்டோன்னே நான் வந்து பொட்டேட்டோ வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து அதில் வந்து கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டேன். ஸோ இந்த ஆலு பராத்தாக்கு வந்து நான் தொட்டுக்க வந்து கேர்டு தான் எடுத்திருந்தேன். ஸோ திக்கான கேர்ட், அதை வந்து நல்லா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் காலையிலேயே வந்து மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வந்து நான் தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் மார்னிங் வந்து ஊற வச்ச உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நைட் டின்னருக்கு வந்து மாவு தேவை. ஸோ அதுக்கு தேவையான மாவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி மாவை வந்து லைட்டாக திரட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு பட்டர் இல்லாட்டா ஆயில் என்ன வேணுமோ நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி குக் பண்ணுவோம் அந்த மாதிரி 2 சைட் போட்டு குக் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். டின்னர் வந்து சிம்பிள். கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல் மட்டும் பண்ணிவிட்டு அதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணிடலாம். மற்றபடி முட்டை ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து வெண்டைக்காய் தான் வந்து நார்மலாக தாளிச்சிட்டு வெங்காயம்லாம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆயில், பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்துட்டு வதங்க விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மாம்பழம் இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு மாம்பழம் அதை கட் பண்ணி வச்சுட்டு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம பெப்பர் மட்டும் சேர்க்கணும். வெண்டைக்காவும் மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணிட்டேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் உப்பு, குழம்புத்தூள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அயன் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு சைடில் முட்டையிலையும் வந்து ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெண்டைக்காய் வந்து முடிஞ்ச லெவலுக்கு அயன் தவாவில் இல்லாட்டா திக்கான தவாவில் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ லஞ்சுக்கு வந்து நான் வந்து வெண்டைக்காய் பொரியல், மாங்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா எக்கு தான். ஸோ டின்னர் வந்து நான் சிறுபருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா குழம்புத்தூள் இதை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தாளிக்கணும். சிம்பிளாக சாம்பார் ரெடி. கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக் வந்து ஒரு விசில் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக சிறுபருப்பு வந்து சில பேருக்கு ரொம்ப குழன்னு இருந்தால் பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டவ்வில் வச்சே குக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப குழன்னு ஆகாது பருப்பு. நீங்கள் எவ்வளோ வேகணும்னோ அது வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து இல்லாட்டா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ எனக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஸோ மாவு வந்து இந்த மாதிரி நல்லா புளிச்சிருந்துச்சுன்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும். இது நான் மார்னிங் அரைச்ச மாவு தான். ஸோ ஒரு 12 o'clock 11:30க்கு அரைச்சிருப்பேன். ஸோ இது வந்து நைட் டின்னருக்குலாம் புளிச்சிருச்சு. ஸோ இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக போட்டுட்டு ஸோ நைட் டின்னர் வந்து இட்லி சாம்பார் தான். ஸோ இட்லி நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. சாம்பார் வந்து ஒன்ஸ் இந்த ப்ரெஷர் குக் ஒருவே ஒரு விசில் தான் வச்சேன். குக் ஆகிட்டோன்னே இதில் வந்து மேஷர் வச்சு மசிச்சுட்டு கல் உப்பும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கல் உப்புலாம் நல்லா கரைஞ்சிடும். அது உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் மறுபடியும் குக்கரில் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஸோ பருப்போட திக்னஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு தாளிப்பு மட்டும் இந்த குழம்புல தாளித்து கொட்டிட்டு நிறைய கொத்தமல்லி நான் வந்து சாப் பண்ணி சேர்த்தேன். ஸோ இது சாம்பார் இட்லியோடு சாப்பிடும் போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நைட் டின்னர் வந்து இட்லியும் சிறுபருப்பு சாம்பார்.